சந்திர கிரகணம் ஏன் நடக்கிறது தெரியுமா? இது ஒரு சாதாரண விண்வெளி சம்பவம் இல்லை, ஒரு அசுரனின் பழிவாங்கும் சாபம். பண்டைய புராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து அமிர்தம் வெளிப்பட்டது. இந்த அமிர்தத்தை பருகுவர்கள் மரணமில்லா வாழ்க்கை பெறுவார்கள் என்பதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. அமிர்தம் அசுரர்கள் கைக்கு சென்றால் உலகம் அழிந்துவிடும் என்று அஞ்சிய மகாவிஷ்ணு மோகினி என்ற அழகான பெண்ணாக அவதாரம் எடுத்தார். தேவர்களையும் அசுரர்களையும் வரிசையாக அமர வைத்து தந்திரமாக தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை பகிர்ந்தளித்தார். மோகினியின் இந்த சூழ்ச்சியை உணர்ந்த சுவர்பானு என்ற அசுரன் தேவன் உருவம் எடுத்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் அமர்ந்து அமிர்தத்தை பருகினான். அவன் அமிர்தத்தை விழுங்கிய தருணத்தில் அவன் ஒரு அசுரன் என்பதை சூரியனும் சந்திரனும் மோகினிக்கு அடையாளம் காட்டினார்கள். உடனே கோபமடைந்த மகாவிஷ்ணு தனது சுதர்சன் சக்கரத்தால் அந்த அசுரனின் தலையை துண்டித்தார். ஆனால் அவன் ஏற்கனவே அமிர்தத்தை பருகிவிட்டதால் அவன் உயிர் பிரியவில்லை. வெட்டுப்பட்ட அவனது தலைப்பகுதி பாம்பின் உடலை பெற்று ராகு ஆனது. உடல் பகுதி பாம்பின் தலையை பெற்று கேது ஆனது. தனது நிலைக்கு காரணமான சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்க ராகுவும் கேதுவும் துடித்தனர். அதன் விளைவாகவே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராகு சந்திரனை விழுங்க முயல்கிறார். இதுவே சந்திர கிரகணம் என்று புராணங்கள் கூறுகின்றன. சந்திரன் முழுமையாக மறையும் போது அது ராகுவின் வாயுக்குள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆனால் சந்திரன் ஏற்கனவே அமிர்தத்தின் அருளை பெற்றிருப்பதாலும் ராகுவின் உடல் இல்லாததாலும் சந்திரன் ராகுவின் கழுத்து வழியாக மீண்டும் வெளிப்பட்டு விடுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.